கேவிஎன் புரொடக்ஷன் தயாரிப்புல விஜய் சேது நடிப்புல உருவாகி உள்ள திரைப்படம் தான் ஜனநாயகன். பூஜா ஆக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் முக்கிய கதாபாத்திரம் எடுத்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. வினோத் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. வர 9ஆம் தேதி திரையரங்குகள்ல இந்த படம் ரிலீஸ் ஆக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. விஜய் சாருடைய கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. சமீபத்துல மலேசியாவுல ஆடியோ லான்ச் கூட நடைபெற்றது. இந்த சூழல்ல ஜனநாயகன் படத்தை முன்பே பார்த்தவர்கள் கூறிய கருத்துக்கள் தற்போது சமூக வலைதளங்கள்ல கவனத்தை பெற்றிருக்கு. பிரபல சினிமா பத்திரிகையாளரான வலைபேச்சு அந்தணன் அவர்கள் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் படத்தை பார்த்த சிலரிடம் பேசின அவங்க வினோத் சார் இப்படி ஒரு படத்தை எடுத்திருப்பது ஆச்சரியம். படம் முழுக்கவே வேகமாக செல்லுது. 3 மணி நேரம் ஓடியதே தெரியல. செல்போனை கூட பார்க்க தோணல. விஜய் சார் இனிமேல் இப்படி ஒரு படத்துல நடிக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் வரும் அளவிற்கு இந்த படம் சற்று வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்களா. அந்தணன் பேசிய அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. தளபதி ரசிகர்களால பரவலாக பகரப்பட்டு வருது. இதனால ரசிகர்களிடையே படத்துடைய எதிர்பார்ப்பு மென்மேலுமே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தற்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே படத்துடைய சென்சார் சர்டிபிகேட் இன்னமுமே அறிவிக்கப்படல. ஆகையால பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல படத்துடைய புக்கிங் இன்னமுமே ஓபன் செய்யப்படல. ஆனா வெளிநாடுகள்ல இந்த படத்திற்கான புக்கிங் எப்போதோ ஓபன் செஞ்சுட்டாங்களா. அங்க பாத்தீங்கன்னா புக்கிங்ல பலவிதமான சாதனைகளை இந்த திரைப்படம் படைச்சிட்டு இருக்கு. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஆனா வெளிநாடுகள்ல ஒரு நாள் முன்பாகவே 8ஆம் தேதி இரவே வெளியாக உள்ளதாக சொல்லப்படுது. அங்க இருக்க ரசிகர்களுமே இந்த படத்தை பார்க்க மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.